வணக்கம் மக்களே. என்னுடைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட தொடர்ச்சியா கேட்கக்கூடிய கேள்விகள், பல வருஷமா உங்கள பார்க்குறோம். உங்க முகத்துல பிம்பிள்ஸே வந்ததில்ல. கரும்புள்ளிகள், வெண்திட்டுக்கள் எதுவுமே இல்லாம கிளியரா இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான டிப்ஸ ஃபாலோ பண்றீங்க? 40 வயதை நெருங்கக்கூடிய எனக்கு இந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் சொல்ல சரியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம தோலுக்கு சோப்பு செலக்ட் பண்ணும்போது ரொம்ப வாசனையா இருக்கா அப்படிங்கிறது முக்கியமே இல்லைங்க. அதில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் தான். வேப்பிலை கலந்த சோப்புகளை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா அதனுடைய கசப்புத்தன்மை உங்கள் தோலில் எந்த கிருமியும் வராமல் பார்த்துக்கும். அடுத்தது முகத்துக்கு நம்ம ரொம்ப அசிடிக்காக இருக்கக்கூடிய பல வகைகளை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணாமல் இருக்கணும். நான் யூஸ் பண்ணுறது பப்பாளி, வாழைப்பழம், தேன், அரிசி மாவு போன்ற மிதமான அமிலத்தன்மை கொண்ட பொருட்களை தான் முகத்துக்கு போடுவேன். விழா காலங்களில் கொஞ்சம் பிரைட்டாக காமிக்கிறதுக்கு முல்தானி மட்டி போன்ற பொடி வகைகளில் ஆவாரம்பூ, ரோஜாப்பூ கலந்த பொடிகளை முகத்துக்கு ஃபேஸ் பேக்காக போடுவேன். முகப்பரு வரக்கூடிய காலங்களில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை மட்டும் அரைச்சி கொஞ்ச நேரம் ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் இருந்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாவே போதுங்க. இதுதான் என்னுடைய பியூட்டி டிப்ஸ். முக அழகு அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவை பொறுத்து தான் அப்படின்னு நான் முழுமையாக நம்புகிறேன். இதுக்கு நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கணும். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கக்கூடிய உணவுகளை முடிஞ்ச அளவுக்கு குறைங்க. காய்கறி, பழ வகைகளை அதிகமாக எடுத்துக்கோங்க. கெமிக்கல் க்ரீம்களை அதிகமாக முகத்தில் போட்டு முகத்தில் இருக்கக்கூடிய போர்ஸை அடைக்காதீங்க. இன்னும் முக்கியமான ஒரு விஷயங்க, பெருந்தொற்று சமயத்தில் நம்ம எல்லா மருத்துவர்களும் சொன்னது விரல்களை முகத்துக்கிட்ட கொண்டு போகாதீங்கன்னு. இது அப்போ மட்டும் இல்லைங்க, எல்லா நேரங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். விரல்களில் நிறைய கிருமிகள் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஃபேஸை டச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய போர்ஸ் கண்டாமினேஷன் ஆகி பிம்பிள்ஸ் வரும். முகத்துக்கிட்ட உங்கள் கையை கொண்டு போகிறதா இருந்தால் உங்கள் கைகள் சுத்தமாக இருக்கணும். இதை என்றைக்குமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதாங்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். க்ரீம்களை தாண்டி நம்முடைய முகம் என்றைக்கும் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா நம்ம உடலில் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் சீராக இருக்கணும். மாதவிடாய் கோளாறு இருந்தது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவரை அணுகி முறையாக மருத்துவம் எடுத்துக்கிட்டு உங்களுடைய பீரியட்ஸை ரெகுலராக செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸில் எந்த விதமான கரும்புள்ளிகள், வெண்திட்டுக்கள் எதுவுமே வராதுங்க. ரொம்ப கிளியராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்க. நன்றி மக்களே.